பாண்டியன் ஸ்டோர்த்தோட எபிசோட் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அரசி அழுகுறாங்க. அதுக்கு சரவணன் இருந்துட்டு, அரசி என்ன ஆச்சுன்றாங்க. இல்லைன்னு உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியல, இப்படி நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற என்னன்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்வாங்கன்ட்டு எந்த காரணத்தை கொண்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களே, கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசாட்சின்றதே இல்லைல்ல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குன்றாங்க. அவங்கள நான் எப்படியெல்லாம் நினச்சேன், இந்த அளவுக்கு கேவலமாக இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அதெல்லாம் நினச்சி நீ பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, விட அரசின்றாங்க. என்னால் அதை சாதாரணமாக கொஞ்சம் கூட விட முடியல. ஏன்னா அதை நினைக்க நினைக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க. இப்படியெல்லாம் நம்மளை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சரவணன் இருந்துட்டு, அரசிமா நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், சரியா? நீ எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாத போ அரசிமான்றாங்க. சரின்னு நீ எதையும் யோசிக்காதன, நான் எதையும் யோசிக்கலடா அப்படின்னுவாங்க. அரிசி போனதும் சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுகுறாங்க. என்னுடைய வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக ஆயிடுச்சு, நான் எப்படி இருக்குன்னு நினச்சேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எல்லாமே நினச்சி அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை இப்படியா இருக்குன்னு நினச்சேன் அப்படின்ட்டு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா செந்தில் இருப்பாங்க. மீனா இருந்துட்டு அவர் கோட்ரஸ்க்கு போகலாம் தான் நினைப்பார் போல அப்படின்ற மாதிரி ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாலுக்கு வராங்க. அப்போ அழுதுட்டு இருக்காங்க அவங்களுடைய அண்ணனோட. உடனே அரசு என்னடா ஆச்சுன்றாங்க. அண்ணன் இந்த மாதிரி பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறது தானே அண்ணன், ஆனால் அண்ணனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா, அதெல்லாம் நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அண்ணனை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு, சரியா, அதெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. எல்லாம் பார்த்துக்கலாம், சரியா, இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும், அதனால் நீ எல்லாத்தையும் நினச்சி கவலைப்படாத அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அண்ணன், நான் என்னதான் சமாதானமாக இருக்கணும்னு நினச்சாலே முடியல. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அண்ணனை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சமாதானமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் இன்னைக்கு இங்கே இருந்தேன், நீ கோட்ரஸ்க்கு மட்டும் போகாதுன்னு, ஏன்னா ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் இருக்காங்க, ஆனால் இன்னைக்கு நீ போயிட்டேன்னா அதை தாங்கிக்க முடியாதுண்ணா ப்ளீஸ்னான்றாங்க. இல்லைடா, நான் போகல, இங்கே தான் இருப்பேன், சரியா, அதனால நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, சரி, நான் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கு, நீ இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. நம்மளுடைய ராஜி வெளியே வந்துடுவாங்க. செந்தில் உள்ளே வந்ததுமே உடனே எங்கள் கோட்ரஸ்க்கு போகலாமா, டைம் ஆகிடுச்சா? இல்லை, நம்ம இன்னைக்கு கோட்ரஸ்க்கு போக வேண்டாம். ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி நம்ம கோட்ரஸ்க்கு போக வேண்டாம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம இங்கே இருக்கலாம். நான் கூட நீங்கள் கோட்ரஸ்க்கு போகலாம் கிளம்புன்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். மீனா, நான் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையாது, சரியான்றாங்க. குடும்பம் இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது போகலான்ட்டு நான் எப்படி சொல்லுன்றாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம இங்கேவே இருக்கலாம், அவங்கள பார்த்துக்கலான்றாங்க. சரி, ஓகேன்றாங்க. சரிங்க, எல்லோரும் சாப்பிட வைக்கலாம், ஏன்னா எல்லாருமே இப்படியே இருந்தால் எப்படிங்கன்றாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னுவாங்க. சரி வா, எல்லோரும் சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஆளாளுக்கு ஒவ்வொரு டெஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மயில் அங்கே நடந்த விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களை யோசிக்கிறாங்க. இங்கே அவங்களுடைய மயிலுடைய அம்மா இருந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் காலிலெல்லாம் விழுந்தாங்க இல்லையா, அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. காலில் விழுந்துமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி மிருகத்தை நடத்துகிற மாதிரிலாம் நடத்துனாங்க அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் இந்த அளவுக்கு என் புள்ளி கேவலமாக நடத்திட்டாங்க, அவங்களால சும்மா விடக்கூடாதுன்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத எப்படி தான் இவங்களாலலாம் எப்படியெல்லாம் இருக்க முடியுது அப்படின்றத யோசித்து அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்துட்டுருக்காங்க. மயிலை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்றாங்க, ஆனால் மயில் வர்றதில்ல. அம்மா, அக்கா வரமாட்டேங்கிறமான உடனே அவங்களுடைய அம்மாவே போகிறாங்க. மயில், ஏன் நீ சாப்பிட்றதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிற? அம்மா, இவ்வளோ நடந்த பிறகு சாப்பாடு ஒன்று தான் கேடம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டான்றாங்க. மயில், அம்மா சொல்கிறதில்ல சாப்பிடு, நீ சும்மா இந்த விஷயங்களே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது, நினச்சிட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது சொல்லுன்றாங்க. ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அதனால் இங்கே பாரு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காதுன்றாங்க. அம்மா, எப்படிமா பெரிய விஷயமா எடுத்துக்காதுன்னு சொல்கிறேன், இதெல்லாம் நினைக்க நினைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க.
இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்ன்ட்டு கனவுல கூட நான் நினச்சி பார்க்கலமான்றாங்க. இந்த மாதிரியான ஒரு இப்படி ஆயிடுச்சேம்மா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இங்கே பார், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை சரியா? நீ எதுக்குமா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அம்மா ஃபீல் பண்ணாதெல்லாம் இருக்க முடியாதும்மா. ஏன்னா எனக்கு நடந்தது ஏன்னா அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயமா சொல்லுமான்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தான். அந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த நாள் ரொம்பவே தூரத்தில் இல்லை, ரொம்ப சீக்கிரத்துலேயே இருக்குன்றாங்க. கண்டிப்பாக உன்னை திரும்பவும் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக நான் வைப்பேன்றாங்க. அம்மா, அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வைப்பேன் மட்டும் வாய்க்கிலேயே பேசுகிறேன். எப்படிம்மா கூட்டிகிட்டு போவாங்க? அம்மா, நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக உன்னை அந்த வீட்டில் இருக்கவங்க கூட்டிகிட்டு போவாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஏற்பாடுகளையும் நான் செய்வேன். நீ கவலைப்படாத, வந்து சாப்பிடு. அம்மா, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சரியா? சும்மா எனக்கு தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதம்மா, இங்கேருந்து போமா அப்படின்றாங்க. சரிம்மா, நான் அக்கா கூட இருக்கம்மா, நீங்கள் போங்கம்மா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அக்கா, ஏன்க்கா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? இங்கே பாருக்கா, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீ இந்த அளவுக்கு வரி பண்ணிட்டு இருக்காது. இல்லடி, அம்மா அப்பா பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிக்காது சரியா? நல்ல அம்மா அப்பாவாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அம்மா அப்பா தான் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும்ல. நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடு. என்னுடைய வாழ்க்கை மாதிரி உன்னுடைய வாழ்க்கை ஆகக்கூடாது சரியா? இங்கே பாருடி, நீ வந்து உனக்கு பிடிச்ச ஒரு மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நல்ல ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கோ, பொய் சொல்லாத கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை மாதிரி பண்ணிக்காதடி சரிக்கா? அதெல்லாம் நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியலடி. நினைக்க கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு கேவலமாக பொய் சொன்னதுனால தானே இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க இப்படியெல்லாம் என்னை கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. அக்கா, நீ நேற்று சாப்பிட்டியோ இல்லை அதுக்கு முந்தா நேற்று சாப்பிட்டியோ, எப்போ சாப்பிட்டியோ தெரியலையேக்கா, வந்து நீ முதல்ல சாப்பிடு. இல்லடி, சாப்பாடு கூட இப்போ இருக்கிறதுக்கு இறங்கவே மாட்டேங்குது எனக்குன்றாங்க. ஏன்னா நினைக்க அந்த அளவு கஷ்டமாக இருக்கும்போது சாப்பாடு மட்டும் எப்படி இறங்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, நீ ஏன் இப்படி எல்லா விஷயங்களையும் நினச்சிட்டு மனசை போட்டு குழப்பிட்டுருக்க? எதையுமே நினைக்காதக்கா, எல்லாமே வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கான்றாங்க. ஃப்ரீயாக விட்டேனே எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டோன்ட்டு அவங்களுடைய அக்காவை சமாதானப்படுத்துகிறாங்க. மயிலுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தங்கச்சி மடியில் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அக்காவை பார்க்கும்போது அவங்களோட தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதிர் வந்து போகிறாங்க அவங்களுடைய மாமா கிட்ட. உடனே வந்து வாட கதிர், என்ன மாமா கடை முடுற டைமா அப்படின்றாங்க. ஆமாம் மாப்பிள்ளான்றாங்க. என்னாச்சு மாப்பிள்ளான்னுவாங்க. சாரி மாமா, அம்மா என்ன இருந்தாலும் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அம்மாவும் அக்காவும் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. அவங்க ஏன் அப்படி பேசுனாங்கட்டு எனக்கே வந்து கோவம் தான் வந்துச்சுன்றாங்க. விடுமாப்பில், அவங்க ஏதோ கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு பழகி போன விஷயம் தான் மாப்பிள்ள, அதெல்லாம் நினச்சி நான் எதுவும் நினைக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி மாப்பிள்ள, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இப்படியெல்லாம் நடந்திருக்கு? ஆமாம் அம்மா, இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு. ஆனால் மயிலு புள்ள அப்படியெல்லாம் இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை மாப்பிள்ள. ஏன்னா மயிலு புள்ள ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னைக்கு அந்த மயிலே அப்படியே ஒரு விஷயம் செய்யும்ட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலப்பான்றாங்க. இப்படி ஒரு காரியம் பண்ணிடுச்சு, வீட்டில் எல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க மாமா அப்படின்ட்டு அழுகுறாங்கட்டி. கதிரி, என்னடா அழுதுட்டு இருக்க? என்னால் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றே தாங்கிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அண்ணன் அந்த மாதிரி என்னை பார்க்கவும் முடியலன்றாங்க. அண்ணன் எவ்வளோதான் கஷ்டத்தை தாங்கும் நீயே சொல்லு மாமான்றாங்க. அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலமை, அதை பார்க்க கூட என்னால் முடியலன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி கதிர, சின்ன குழந்தை மாதிரி நீ அழுதுட்டுருக்கலாமா சொல்லு, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீ இப்படி அழுகாதுடா, நீ இங்கே பாருடா என்ன அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக இனி சரவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகுதுடா, உண்மையை சொல்கிறேன்டா, அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அதனால் இனிமேல் நீ சரவனை பற்றியெல்லாம் நினச்சி ஃபீலே பண்ணாதுன்றாங்க. இனி அவன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், அவன் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க தான் போகிறான் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கதிரை சமாதானப்படுத்துகிறாங்க. மாமா, நான் இருக்கலடா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டுலாம் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் எல்லாம் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க. அரசி மீனா இவங்கள படுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மொட்டை மாடியில் வந்து சரவணன் கதிர் செந்தில் படுத்துட்டு இருப்பாங்க. அண்ணன், நீ தூக்கம் வரலையான்றாங்க. இல்லைடா, இதெல்லாம் நினைக்கும் போது தூக்கம் எங்கடா வருது கதிரன்றாங்க. நான் எப்படியெல்லாம் வந்து நினச்சானே இன்னைக்கு அவள் இப்படி பண்ணிட்டு, ஆனால் ஒன்றுடா, இப்போதான் மனசில் இருக்கிற பாரமெல்லாம் இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா என் மனசில் நினச்சி எனக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் சொன்ன பிறகு தான் என் மனசுக்கே ஒரு நிம்மதி வந்திருக்குன்றாங்க. ஏன்னா நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி எதையும் நினச்சி நான் கஷ்டப்பட தேவையில்லை இல்லையா? எல்லாத்தையும் சொன்ன பிறகு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு இது வருதுன்றாங்க. அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு விஷயம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க பார்த்தியா, ஃபீல் பண்ணதை விட அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிந்தியில் இருந்துட்டாங்க. நீ ஃபீல் பண்ணாத பார்த்துக்கலான்னு. அக்கா, நாளைக்கு நீங்கள் ஒர்க்குக்கு போவீங்களா அப்படின்னு தான் நினைக்கிறேன், விடிஞ்சால் தான் என்ன எதுன்னு தெரியுன்றாங்க. அக்கா, ஒரு 2 நாள் இங்கேவே எனக்கு ஒர்க்கு போகாதீங்க. சரி, நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், அவருடைய முடிவு என்ன நம்ம கேட்கணும் இல்லைன்றாங்க.
சரிங்கக்கா கேட்டு பாருங்கன்றாங்க. சரி கேட்குறேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்குறேன். நான் கூட வந்து இங்க 2 நாள் இருக்கணும்னு தான் ஆசைன்றாங்க. சரி கேட்டு பார்க்கலாம் விடுன்னுவாங்க. ஏன்டி நீங்க ஏதாச்சும் என்கிட்ட விஷயத்த மறைச்சிருக்கீங்களான்றாங்க. அம்மா நான் என்னம்மா மறைச்சிருக்கேன்? என் அரிசி ஒண்ணும் இல்ல. இவங்க 2 பேரும் ராஜி, மீனா இந்த மயில் இப்படி ஒரு விஷயத்துல பொய் சொன்ன மாரி நீங்களும் படிப்பு விஷயத்துல, வேலை விஷயத்துல ஏதாச்சும் பொய் சொல்லிட்டீங்களாடி? அப்படின்ட்டாங்க. அத்தை நான் உண்மையா கவர்மெண்ட் வேலைக்கு போதான் அத்தை போறேன். நான் என்ன அத்தை பொய் சொன்னேன்றாங்க. இல்லடி நீ பொய் சொல்லி எங்களை இந்த அளவுக்கு ஆளாக்குனதே போதும். நீங்க 2 பேரும் ஏதாச்சும் பொய் சொல்லியிருந்தா அதையுமே தயவு செஞ்சு சொல்லிடுங்கடி. மறைக்காதீங்க அப்படின்னுவாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அத்தை அப்படியெல்லாம் நாங்க எதுவும் பொய் சொல்லல. நாங்க பொய் சொல்லணும்னு நினைக்கவும் மாட்டோம்ன்றாங்க. இப்படியெல்லாம் நீங்க இது பண்ணாதீங்க. இப்பல்லாம் யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குதுடி. அவளை நம்பினதுனால அவ எங்களுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேரை உருவாக்கி தந்துட்டு போயிட்டா பாத்தியா அப்படின்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாண்டியன்னு கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.